நண்பர்களே, exercise 9.1 first sum. Integral 1.5 x dx ஐ இடதுமுனை விதியின்படி தோராய மதிப்பை காண்க. அதுக்கு அவங்க பண்ணிருக்க ஸ்பிளிட் அப் என்னன்னா 5 பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள். 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5. இங்க f of x equal to x. இது எதை குறிக்குதுன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன். இது வந்து y equal to f of x equal to x. இதுல 1 இங்க இருக்குன்னா 1.5 இங்க இருக்குதுன்னா இது 5 பாகங்களா பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்னு 2 3 4 5. இங்க இதனுடைய மதிப்பு 1. அதை எப்படி எழுதிக்கலாம்னா x நாட் x 0. இதை வந்து x 1. இதை எப்படி எடுத்துக்கலாம்னா x 2. இந்த பாயிண்ட்ல இதனுடைய வேல்யூ x 3. இது x 4. இதனுடைய மதிப்பு இங்க x 5. இந்த ரெண்டு கோட்டுக்கும் இடைவெளி வந்து 0.1. எத்தனை பாகங்களா பிரிச்சிருக்கோம்? 1 2 3 4 5. 5 பாகங்களா பிரிச்சிருக்கோம். நமக்கு நோட்டேஷன் வந்து டெல்டா எக்ஸ். ஸோ இதனுடைய லென்த் என்னன்னா 1.5 minus 1. ஈக்குவல் டு என்னவாயிருன்னா 0.5. ஸோ டெல்டா எக்ஸோட மதிப்பு என்னன்னா 0.5 கீழ் 5 0.5 கீழ் 5 வகுத்தோம்னா அதனுடைய மதிப்பு 0.1. இப்ப இடதுமுனை விதி படி இதனுடைய தோராய மதிப்பு ஐன்னு எழுதிக்கலாம். இன்டெகிரல் 0.1 இன்டு இடதுமுனை விதினா இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஹைட். இந்த நமக்கு f of x equal to x ன்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸோட வேல்யூ நான் 1ஆல ரீப்ளேஸ் பண்ணா அதனுடைய மதிப்பு 1. f of 1.1 போட்டால் அதனுடைய மதிப்பு 1.1. ஸோ இங்க வந்து 1 பிளஸ் 0.1 பெருக்கல் இப்போ வந்து ரெண்டாவதோடதுன்னா இது வந்து 1.1. பாருங்க இதனுடைய x1 வேல்யூ வந்து 1.1. ஸோ 1.1 கூட்டல் 0.1 பெருக்கல் 1.2 கூட்டல் 0.1 பெருக்கல் 1.3 கூட்டல்
0.1 பெருக்கல் 1.4. கணக்குல எப்பயுமே ஆன்சர் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா பொதுவா எது இருக்கோ அதை எடுத்துட்டு பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள். இதுல 0.1 எல்லாத்துலயும் இருக்கிறதுனால அதை வந்து பொதுவா வெளியே எடுத்துடலாம். 0.1 மீதி இருப்பதை அப்படி எழுதிடலாம். 1 1.1 1.2 1.3 1.4. புள்ளிக்கு அடுத்து இருக்கிற எல்லா மதிப்பையும் கூட்டினோம்னா 4 7 9 10. 10னா அது 1 ஆயிடும். 1 2 3 4 5 6. ஸோ இதனுடைய மதிப்பு என்ன ஆகுதுன்னா 0.1 பெருக்கல் 6 சமம் 0.6. இதுதான் இதனுடைய தோராய மதிப்பு இடது முனை விதிப்படி.